கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 2 அதிகாரம் 19, 20, 21 ஆகிய 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராக இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். 20ஆம் வசனம், அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. 21ஆம் வசனம், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபை மக்களுடைய நிலைமையை மிக நன்றாய் புரிந்து கொண்டு அவர்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், விசாரிக்க வேண்டிய காரியங்கள், அவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய காரியம், சந்தோஷப்படுத்த வேண்டிய காரியம் அநேகம் இருந்தபடியினால் அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து எப்படி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களை எப்படி திரும்பி எழுப்பி கட்டுவது என்பதை நன்றாய் யோசித்துவிட்டு தன் மனதை போல இருக்கின்ற தீமோத்தேயுவை அவர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் விரும்புகின்றார். அவர் விசாரிக்கிறாராம். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னுடைய மனதை போல இருக்கின்ற தீமோத்தேயுவை அல்லாமல் வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. கவலைகளை குறித்து விசாரிப்பதற்காக, தீமோத்தேயு தன்னை உயர்த்துவதற்காக அல்ல, தான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஊழியத்தில் பவுலோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, அல்லது எந்த ஒரு பதவியும் நிலைநாட்டுவதற்காக அல்ல, எந்த ஒரு ஆதாயத்திற்காகவும் அல்ல, வேறு எந்த உலக நன்மைக்காகவும் அல்ல. தீமோத்தேயு அனுப்பப்படுவது அவன் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு, எதையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஜனங்கள் மன தேறுதல் அடைய வேண்டும், மனம் சந்தோஷம் அடைய வேண்டும். இதுவே பவுலுடைய நோக்கம். அனுப்பப்பட்ட தீமோத்தேயுனுடைய நோக்கமும் அப்படியே இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன்? நல்ல ஒரு போதகன், சமர்த்தன் என்று காண்பிப்பதற்கா, அல்லது ஏதாவது ஒரு ஆதாயத்திற்கா? தீர்க்கதரிசி என்று எல்லாரும் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், நான் ஒரு சபையினுடைய மூப்பன் என்று சொல்ல வேண்டும், பண ஆதாயம் எனக்கு உண்டாக வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள், சில காரியங்களை பொய்யாய் பேசி ஜனங்களை மகிழ்ச்சிப்படுத்தி நான் ஏதாகிலும் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நான் பேசுகிறேனா என்பதை நான் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் எனக்குரியவைகளை நான் தேடாமல், எனக்கு அருமையானவர்களே, நமக்குரியவர்களை நாம் தேடாதபடிக்கு ஆண்டவருக்கு என்ன விருப்பமோ அதையே தேடுகிற மனிதனாய் நாம் காணப்படுதல் வேண்டும். அதில் தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், தேவனுக்கு சித்தமானதை நான் யோசித்து தேவனுக்கு பிரியமானதை நான் நடப்பிக்க வேண்டும். அப்படி நடப்பிக்கும் பொழுது தீமோத்தேயுவை போல நல்ல ஒரு ஊழியக்காரனாய், நல்ல ஒரு விசுவாசியாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்.